அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். 2 நண்பர்கள் காட்டின் வழியே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு நண்பனுக்கு மரம் ஏற தெரியும், இன்னொரு நண்பனுக்கு மரம் ஏற தெரியாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிரே தூரத்தில் ஒரு கரடி வந்து கொண்டிருந்தது. அதை அறிந்த நண்பன் இன்னொரு நண்பனை பார்த்து, நண்பா, தூரத்தில் கரடி வந்து கொண்டிருக்கிறது, நாம் துணிச்சலாக இருவரும் எதிர்கொண்டால் அந்த கரடியை வென்றுவிடலாம், பிறகு காட்டின் வழியே நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விடலாம் என்றான். அதுக்கு இன்னொரு நண்பன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது, எனக்கு மரம் ஏற தெரியும், நான் மரத்தில் ஏறிக்கொள்கிறேன் போ என்று சொல்லிவிட்டு அவசரமாக சென்று மரத்தில் ஏறிக்கொண்டான். உடனே இன்னொரு நண்பனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவன் அச்சத்தால் நடுநடுங்கி இறந்த மனிதனைப் போல மூச்சை அடக்கி கொண்டு கீழே விழுந்து படுத்து கொண்டான். கரடி அவனை சுற்றி சுற்றி வந்தது. அவன் காதருகே மோர்ந்து பார்த்தது. இது இறந்த உடல் என்று எண்ணி கரடி வந்த வழியே சென்று விட்டது. கரடி சென்ற பிறகு இன்னொரு நண்பன் மரத்தில் இருந்து இறங்கி, நண்பா, உன் காதில் ஏதோ கரடி சொல்லிவிட்டு சென்றதே, என்னது என்று கேட்டான். அதற்கு இன்னொரு நண்பன், ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது என்று சொன்னான். நண்பா, கோச்சுக்காதே, என்ன செய்வது என்று அறியாமல் நான் பயந்து போய் மரத்தில் ஏறிக்கொண்டேன், வா சற்று நேரம் இளைப்பாறலாம் என்று கூறி பக்கத்தில் இருந்த கிணத்துக்கட்டையில் அழைத்து கொண்டு இருவரும் அமர்ந்தார்கள். அந்த கிணத்துக்கட்டையில் அமர்ந்த பிறகு அந்த மரம் ஏறிய நண்பன் அந்த இறந்த உடல் போல படுத்து கிடந்த நண்பனை பார்த்து கேட்டான், என்ன உன் கால் முட்டியில் காயம் என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், நான் வீட்டிலிருந்து மாடிப்படியின் வழியே கீழே இறங்கி வரும்போது ஒரு ஆள் வந்து என்னை தள்ளிவிட்டு விட்டார், அதனால் காயம் ஏற்பட்டு விட்டது என்றான். எப்படி தள்ளிவிட்டார் என்றான் மரம் ஏறிய நண்பன். இப்படித்தான் தள்ளிவிட்டான் அப்படின்னு தள்ளிவிட்டு விட்டான் கிணத்தில் மரம் ஏறிய நண்பனை. இது எப்படி இருக்குது? இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.